ஐயா, சுவாமி இல்லற வாழ்க்கையிலே கடவுள் அடையிற விஷயத்த நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா, இந்த பிச்சைக்காரன் பண்ண தப்ப யாரும் பண்ணக்கூடாதுன்னு சாமி சொல்லியிருக்காங்க. இல்லறத்திலேருந்தே கடவுள் அடையுது. சாமி இ சொன்ன அந்த விஷயங்கள சொல்லுங்க. நாங்கலாம் குடும்பத்தோட போயிருக்கும்போது சாமி இந்த வார்த்தை சொன்னாங்க. "தி பெக்கர் ஹாஸ் கமிட்டட் எ கிரேட் மிஸ்டேக். டு ரிமெம்பர் மை ஃபாதர் ஆல் த டைம், தி பெக்கர் ஹாஸ் ரன் அவே ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி." இந்த பிச்சைக்காரன் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அப்பாவை எப்பயுமே நினச்சிட்டு இருக்கிறதுக்காக குடும்பத்திலேருந்து ஓடி போயிட்டார் அவர். நீங்கள்லாம் எப்பயுமே அப்பாவை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்தோடு இருக்கீங்க பாருங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். இந்த பிச்சைக்காரன் பண்ண தப்பை நீங்கள் பண்ணலை, அதனால் இந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, சாமி என்னமோ தப்புன்ற மாதிரியும் நம்மளாம் என்னமோ சரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் நினச்சிட்டு இருக்கோம். அதில் விஷயம் அவர் சொல்ல விளையிறது என்னென்னா, அன்புங்கிற ஒரு சொல் தான். அந்த அன்புங்கிற ஒரு சொல், அந்த அன்பு சுவாமிக்கு அந்த குடும்பத்து மேலே இல்லையான்னு கேட்காதீங்க. அந்த குடும்பத்து மேலேயும் அன்பு இருந்தது. அதனால தான் 25 வருஷம் கழித்து அவங்க பார்க்க வரும்போதும் அந்த குடும்பத்தை சுவாமி அவங்களோட டைம் 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணார். 3 நாள் அவங்கள எல்லா இடங்களையும் சுட்டி காமிச்சார். அவங்களுடைய பேத்திக்கு சாமி சில பரிசு பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தார். எல்லாருக்கும் எல்லா விதமான இதுவும் பண்ணார். அந்த அன்பு அப்பயும் இருந்தது. குடும்பத்தில் கோச்சிக்கிட்டுலாம் சாமி வந்தது இல்லை. குடும்பத்து மேலே வெறுப்படைஞ்சு சாமி வரல. இல்லற வாழ்க்கையினுடைய வெறுப்பில் சாமி வரல. ஆனால் அவருடைய கடமைகள் இருந்தது. அதை விட பெரிய குடும்பம் அவருக்காக காத்திருந்தது. அவருடைய குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு எத்தனையோ பெரிய குடும்பங்களை ஆதரிச்சிருக்கார். ஆயிரக்கணக்கான குடும்பங்களை ஆதரிச்சிருக்கார். இன்னைக்கு உங்கள் குடும்பம், என் குடும்பம், இந்த மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸுடைய குடும்பம் இருக்குது. எல்லாருடைய குடும்பத்தையும் அவர் பொறுப்பை தான் சுமந்துக்கிட்டு இருக்கார்ல. அந்த ஒரு குடும்பத்திலேருந்து விலகி பெரிய குடும்பத்தை தாங்கிட்டு இருக்கார் சாமி. இல்லற வாழ்க்கையில இருந்து நீங்கள் எல்லாமே நல்லா ஆண்டவனை அடைஞ்சிடுவீங்கன்னு உங்களுக்கு ஒரு உறுதிமொழி சொல்லியிருக்காருன்னா அந்த உறுதிமொழிப்படி நீங்கள் தயவு செய்து நல்லா சுய சிந்தனை பண்ணி பாருங்கள். தன் மனைவி மக்கள் மேலே என்னைக்காவது உண்மையான பிரியம் வச்சுருக்கோமாங்கிறத நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க. சுவாமி மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் அசாத்திய ஒரு அன்பும் பக்தியும் நம்ம குடும்பத்து மேலே வச்சுருக்கோமா, அதை நீங்கள் இப்போ சுய பரிசோதனை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பரிபக்குவ நிலைமை அடைஞ்சிங்கன்னா, இந்த திருவள்ளுவர் வாசுகி இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இல்லற வாழ்க்கையில் அன்புங்கிற மையம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இது உண்டு. ஆனால் இப்போ நடைமுறை இல்லற வாழ்க்கையில் பூரா பார்த்திங்கன்னா, எங்கே அன்பு இருக்குது, எங்கே ஒருமித்த கருத்துக்கள் இருக்குது, எங்கே ஒரு ஹார்மோனியஸ் ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு சண்டையாக தானே இருக்குது. சாமி சொல்கிற அந்த அன்பு எங்கே இருக்குது? சில பக்தர்கள் மத்தியில் மட்டும் இருக்குது. அந்த பக்தர்கள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் எல்லாருமே சாமி டிவோட்டிஸாக இருப்பாங்க. அது ரொம்ப பெரிய அதிசயம் இல்லை. எல்லாருமே சாமி டிவோட்டிஸாக இருக்கும்போது அந்த வீட்டில் தியாகம் இருக்கும், அன்பு இருக்கும், எதுவுமே பொருட்படுத்தாத ஒரு குணம் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி சாமி இருக்கார். சாமிக்கு நம்ம நோய் கொடுத்துருக்காரா, பட்டுக்குவோம். நம்மளை சாகடிச்சிருவாரா, செத்து போயிடுவோம். நம்மளை கூட்டு போவாரா, போவோம். நம்மளை இருக்க சொல்லியிருக்காரா, இருப்போம். சில பணிகள் கொடுத்துருக்காரா, செய்வோம். இந்த மாதிரி சரணாகதியிலேயே போயிடுவோம். அந்த மாதிரி உள்ள பக்தர்களுக்காக சாமி சொன்னது இல்லற வாழ்க்கையிலேருந்து நீங்கள் மேலே அடைஞ்சிடலான்னு. அந்த அன்பான இல்லறவாசிகளுக்கு தான் சாமி சொல்கிறார். அந்த இல்லறவாசிகள் கண்டிப்பாக தெய்வத்தை அடைவாங்க. ஏன்னா அந்த தெய்வங்களும் இல்லறவாசிகளாக தானே இருக்காங்க. சிவனுக்கு பார்வதி, அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு, அதே மாதிரி ராமனுக்கு, எல்லா தெய்வங்களுக்கும், முருகனுக்கு, எல்லாரும் இல்லறவாசிகள் தானே. எல்லார் வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா அந்த பரஸ்பர அன்பு இருக்கும், அந்த பரஸ்பர ஒரு ஒற்றுமை இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த இல்லறவாசிகள் கண்டிப்பாக ஆண்டவனை அடைய முடியும். மற்ற இல்லறவாசிகள், இந்த சொக்காடு இல்லறவாசிகள் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். தங்களுக்குள்ள ஒரு அன்பு, நெருக்கம், தங்களுக்குள்ள ஒரு ஹார்மோனியஸ் அட்மாஸ்பியரை உருவாக்குறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும்.